எங்கள் மாமியாரை வந்து நான் குறை சொன்னனால தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வளர்ந்து நிற்கிறேன். அவ்வளோதான். அதுக்குன்னு இல்லாத விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு இருந்துச்சு, நான் சொன்னேன். அது கூட சும்மா அன்னைக்கு ஒரு நாளைக்கு தான். அடுத்த நாள்ல இருந்து ஒன்றுமே இல்லை. அது அந்த டைமில் கொஞ்சம் அப்படி இருந்தாங்க. இப்போ எல்லாமே ஓகே, நல்லா இருக்கும். எங்கள் சின்ன பாப்பா ரித்திகா பிறந்த அந்த டைமில் தான் அதை பற்றி தான் பேசியிருந்தேன் ஜீ தமிழில். அந்த ஒரு சம்பவத்தை தவிர வேறு எந்த ஒரு குறையுமே எங்கள் அம்மாவை பற்றி சொல்லவே முடியாது. ஒரே ஒரு குறை, சரி நம்ம டிவி ஷோவில் ஏதாவது பேசணுமேங்கிறதுக்காக அந்த என்னடா சொல்லலாம்னு யோசிச்சு பார்த்துட்டு, சரி பாப்பா பிறந்தப்போ அம்மா வந்து கோச்சிட்டு வரல, ஏன்னா அவங்களுக்கு வந்து பையன் பிறந்தா பரவாயில்லன்னு தோணுனதுனால அவங்க வந்து பார்த்துக்கிட்டு வரல. அது இல்லாமல் சிட்டிக்குள்ளே வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க இருக்கவே மாட்டாங்க. வந்தால் ஒரு நாள் 2 நாள் தான் இருப்பாங்க, உடனே ஊருக்கு போயிருவாங்க, இருக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து ஊரில் பாப்பா கூட்டிகிட்டு வந்து ஊரில் இரு, நான் பார்த்துக்கிறேன், சிட்டியில் வந்து நான் பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வரல. டிவியில் போய் பேசும்போது நம்ம ஏதாவது சொல்லணும் பேசணும்ல, அதுக்காக என்ன குறை இருக்குன்னு யோசிச்சு பார்த்துட்டு, சரி அம்மா வந்து பாப்பாவை பார்த்துக்கல, அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொன்னதை எங்க மாமியார் மேல எதுவுமே இல்லை சொல்றதுக்கு. அந்த ஒரு விஷயம் தான். அதுவும் அந்த டைம்ல அன்னைக்கு அவங்க எதனால அப்படி இருந்தாங்க அப்படிங்கறது கூட தெரியல. நிறைய பேர் அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் கூட போட்டாங்க. இப்ப நார்மலா என்ன பாக்குறவங்க, உங்க மாமியார் இப்ப உங்க கூட பேசுறாங்களான்ட்டு, நானும் எங்க மாமியார்லாம் நல்லா தான் இருக்கும். அந்த ஷோல வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். அப்ப பாப்பா நானும் யாரும் இல்லாம இருந்தனால எனக்கு துணையா அவங்க இல்லையேங்கிற கோவத்தை மட்டும் தான் அதுல காமிச்சினே தவிர, இப்ப வேற ஏதாவது உங்க மாமியார் வேற என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. இப்ப நான் ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னா இப்ப நான் தூங்கிட்டு தான் இருப்பேன். எங்க மாமனார் மாமியார் எங்க மாமியார் வந்து எழுப்புவாங்க, துர்கா எந்திரி, டீ வச்சுட்டு எழுப்புவாங்க சம அப்படின்னு சொல்லிட்டு. எங்க மாமனார் பாத்தீங்கன்னா எங்க மாமியார் திட்டுவாங்க. அவங்களே என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் வராங்க, உன்னால சோறாக்க முடியாதா, அவங்களே எழுப்புற, தூங்குட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அடுத்த சப்போர்ட் வந்து எங்க மாமனார் மாமியார் தான். மாமனார் மாமியார்னு சொல்ல மாட்டேன், 2 பேரும் அம்மா அப்பான்னு தான் நான் வந்து கூப்பிடுவேன்.